ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை தமிழ் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம முன்னாடி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ் பார்த்தா வீடியோவில் வந்திருப்பீங்க. ஸோ தமிழில் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, சிம் கார்டு இல்லாமல் எப்படி நம்ம நார்மல் கால் பண்ணுறது அப்படி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்மளோட சேனலுக்கு நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா சைடில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா சைடில் பெல் பட்டன் இருக்கும், இதை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கிளப்பலாம். ஸோ இதே பார்த்தீங்கன்னா நமக்கு சிம் கார்டு வேணும் நான் தேவையில்லை. ஸோ இல்லாமல் இருந்தாலும் நம்மளால் பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். ஸோ அதுக்கு நமக்கு என்ன தேவைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் தேவை. ஸோ இன்டர்நெட் இருந்தால் மட்டும் தான் நம்மளுக்கு தான் இந்த கால் தான் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி நம்ம சிம்மில் என்ன பண்ணால் நமக்கு நெட் இருந்தால் கூட நம்மளால் பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். ஸோ சிம்மில் நமக்கு ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி தான் நம்மளால் பார்த்தீங்கன்னா இந்த கால் தான் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் தேவைப்படும். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ நான் சொன்ன ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஈஸி டால்க் அப்படிங்கிற இந்த ஆப் தான். இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஆப்பை லிங்க் பண்ணா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப் நம்ம ஜஸ்ட் ஒன்றா கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் நமக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படின்னா அக்ரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில பெர்மிஷன்லாம் கேட்கும். ஸோ அதெல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து உள்ளே போய்க்கோங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் டர்ன் ஆன் விபிஎன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்களே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஆப் யூஸ் பண்ண மட்டும் தான் நமக்கு விபிஎன் கொடுப்பாங்க. ஸோ அது நம்ம யூஸ் பண்ணோன்னா கால் கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்கும். ஸோ ஷோர் கொடுத்துக்கோங்க. ஒரே நம்பரே பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே பார்த்தீங்கன்னா 5 நம்பர் கிட்ட காட்டிட்டு இருக்கு. ஸோ என்ன நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த நம்பரில் மட்டும் அது நம்ம ஃபோன் பண்ணி பார்த்தா டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பண்ணது. ஸோ ஒரே நம்பரே பார்த்தீங்கன்னா இத்தனை நேரம் பார்த்தா பண்ணி பேசியிருக்கோம். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கால் மட்டும் தான் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி நம்ம கால் பண்ணிக்கலாம். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 1100 கிரெடிட்ஸ் வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ 1100 கிரெடிட்ஸ்னால் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பில் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு கொடுக்கணும். ஸோ ஏன்னா கால் பண்ணுறதுனா வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட்ஸ் கொடுக்கணும். ஸோ கிரெடிட்ஸ் வந்து எப்படி எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு உள்ளே போனால் பார்த்தீங்கன்னா டெய்லி செக்இன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நம்ம கொடுத்தோம்னா ஒரு வாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எடுத்துக்கணும்னா, ஸோ இப்போ நமக்கு மண்டே அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா மண்டே 50. ஸோ டியூஸ்டே வந்து அப்படியே டபுள் ஆகும் 100. நெக்ஸ்ட்டு வெட்னஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அது கூட வந்து 50 வந்து ஆட் ஆகி 150, 200, 250, 300. ஸோ 500 சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு சண்டே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 500 அந்த மாதிரி வர மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் எதுவும் நான் 2 நாள் பார்த்தா செக்இன் பண்ணி ஸோ 100 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன். ஸோ நாளைக்கு நான் பண்ணேன்னா இப்போ 150 அந்த மாதிரி சொல்லி எனக்கு ஸோ 500 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு டே 7 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இது மூலியமாக நம்ம கிரெடிட்ஸ் பண்ணால் எர்ன் பண்ணலாம். அதுக்கடுத்து லக்கி ஸ்பின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணோன்னா வாட்ச் வீடியோ டு ஸ்பின் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம வீடியோக்குனா கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து வீடியோ அதாவது நமக்கு ஆட் வந்து பார்த்தா ப்ளே ஆகும். ஸோ அந்த ஆட் பார்க்குறது மூலியமாக நமக்கு பார்த்தா இந்த ஸ்பின் பண்ண முடியும். ஸோ இதுதான் நமக்கு ஆட் ப்ளே ஆகிட்டு இருக்கு. ஸோ மேலே 1 செகண்ட் முடிஞ்ச உடனே பார்த்தா மேலே நமக்கு ரிவார்ட் கிராண்டட் சொல்லிட்டு ஆப்ஷன் வந்துருக்கும். ஸோ கீழே வந்து அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு மேலே பார்த்தா அதே அப்படி தான் ஆட்டோமேட்டிக்காக ஸ்பின் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ 50 வந்து இப்போ கிரெடிட்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஆப்பில் வந்து நமக்கு ஆட்ஸ் வந்து அதிகமாகவே தான் இருக்கும். ஸோ நமக்கு அந்த ஆட் பார்க்கறது மூலியமாக தான் நமக்கு கிரெடிட்ஸே பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வெளியே வந்தோன்னா அதுக்கு கீழே லக்கி பாக்ஸ் சொல்லிட்டு பார்த்தா இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணோன்னா எங்கன்னா 100 கிரெடிட்ஸ் நம்ம கொடுத்து தான் இந்த லக்கி பாக்ஸ் நமக்கு ஆல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கீழே ஸ்பெண்ட் 100 கிரெடிட்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கொடுத்துக்கோங்க. கொடுத்தா நமக்கு 70, 80, ஸோ 400 மேலே இருக்குன்னு சொல்லுவாங்க. நமக்கு ஏதாவது பாக்ஸ் நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம்னா ஓப்பன் பண்ணணும். ஸோ நான் உதாரணத்துக்கு இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து 70 கிரெடிட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ 100 கிரெடிட்ஸ் கொடுத்து நமக்கு வந்து 70 கிரெடிட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ இதே நமக்கு ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா 400 கிரெடிட்ஸ் கூட நமக்கு கிடைக்க பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்பெண்ட் 100 கிரெடிட்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ 400லாம் நமக்கு இருக்குது. ஸோ எதாவது நம்ம கிளிக் பண்ணி அப்படின்னா எடுக்கலாம். ஸோ 120 பார்த்தீங்கன்னா தெரியும். நான் 100 கிரெடிட் கொடுத்தேன். இப்போ 120 கிரெடிட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்திருக்கு. நான் ஸ்பெண்ட் கிரெடிட்ஸ் கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணி ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸை கிளிக் பண்ணுறேன். ஐயோ 10 கிரெடிட்ஸ் தான் பார்த்தா நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ லக்கி பாக்ஸ், லக்கி ஸ்பின் சொல்லிட்டு நமக்கு 2 கார்டு நமக்கு. ஸோ அதுக்கு கீழே வாட்ச் ஆட் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நம்ம வாட்ச் ஆட் பார்க்காத மூலமாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50லேருந்து 500 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் கிரெடிட்ஸ் பார்த்தா நமக்கு ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா காசு கட்டி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட்ஸ் வாங்க முடியுமா கேட்டால், ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் இல்லை. ஸோ இதுக்கு வந்து காசு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுக்க தேவையில்ல. ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நாங்கள் கொடுக்குற ஆட்ஸை மட்டும் நீங்கள் பார்த்து வந்து எங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட்ஸ் பண்ணால் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆட் பார்த்தேன். 150 கிரெடிட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்திருக்கு. ஸோ நமக்கு ஒரு டைமுக்கு தான் ஒன்று கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஆட் பார்க்குறீங்கன்னா 50 கிடைக்கும்.
ஸோ நெக்ஸ்ட் டைம் ஆட் பார்க்குறீங்கன்னா 100 ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பார்க்குறீங்கன்னா, ஸோ 70 அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கு 150 சொல்லிட்டு இந்த மாதிரி தான் பார்த்தா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 400 கிரெடிட்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கு. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே ஐ எம் ஃபீலிங் லக்கின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணாமல் நமக்கு ஆட்லாம் பார்த்தீங்கன்னா எதுவும் ப்ளே ஆகாது. ஸோ நமக்கு ஜஸ்ட் அப்படி நமக்கு 30 கிரெடிட்ஸ் வந்து இல்லை 10 கிரெடிட்ஸ் வந்து நமக்கு நிறையா கிடைக்கும். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் ப்ளே ஆகும். ஸோ நீங்கள் அதை பார்க்கணுமா இல்லை நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் வெளியே வரணும்னா சாதாரணமாக நீங்கள் வெளியே வந்துடலாம். ஸோ மறுபடியும் நான் ஐ எம் ஃபீலிங் லக்கின்றதை கொடுக்குறேன். ஸோ பார்த்தா மறுபடியும் எனக்கு 2 டைம் பார்த்தீங்கன்னா 30 கிரெடிட்ஸ் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ மறுபடியும் ஐ எம் ஃபீலிங் லக்கி கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 10 கிரெடிட்ஸ். ஸோ இந்த மாதிரி நமக்கு அதை நம்ம தொடர்ந்து அதை கொடுக்கும்போது நமக்கு எப்போ வேணால் நமக்கு எவ்வளோ வேணால் கிடைக்கலாம். ஸோ இப்போ நம்ம டோட்டலாக பார்த்தீங்கன்னா 470 கிரெடிட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிம் போட்டிருக்கோம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா வோடாஃபோனின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு காட்டுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வோடாஃபோனின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து சிம்மை நம்ம கழட்டிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா சிம் இருக்குது. ஸோ நம்ம சிம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கழட்டி எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு சிம்மோட எஜெக்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா சிம்மோட ஸ்டார்ட் வந்து மேலே இருக்குது. ஸோ அதை நம்ம கழட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்ட் அப்படின்னு வச்சு நம்ம கழட்டி எடுத்துக்கிறோம். ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணி அதனால் நமக்கு வெளியே வந்துடும். ஸோ நம்ம வச்சுட்டு நம்மளோட சிம்மு அந்த ரெண்டு நம்ம சேர்த்து கைட்டி எடுத்துக்கலாம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வோடாஃபோன் சிம்மு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா கைட்டி எடுத்துட்டேன். ஸோ கைட்டி நான் வந்து பக்கத்தில் தான் வைக்கிறேன், நான் எடுத்து போடல. ஸோ பின்னும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ மேலே நான் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே போடல. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒய்ஃபை வந்து ஆன் பண்ணி நம்ம நெட் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒய்ஃபை தான் கனெக்ட் பண்ணியும் இல்லை, நம்ம ஃபோனில் சிம்மில் நம்ம நெக்ஸ்ட் நமக்கு வந்து நெட் இருந்தால் நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ வந்து நம்ம நீங்கள் சிம் வச்சு யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ஜஸ்ட் நமக்கு இந்த கால் பண்ணுறதுக்கு சிம் தேவையில்லை. அது நமக்கு வந்து சிம் மூலியமாக பண்ணலாம். நமக்கு வந்து நெட் நமக்கு வந்து தேவை. ஸோ அதான் நமக்கு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து ஒய்ஃபை மூலமாக தான் நம்ம கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ வந்து கனெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காட்டுது. ஸோ இப்போ நம்ம தான் இந்த ஃபோனில் தான் வந்துட்டுனா கால் பண்ணலாம். ஸோ நம்ம தான் ஜஸ்ட் நம்ம ஆப்பில் போயிடலாம். ஸோ உள்ளே போனோடனே மேலே கிரெடிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ காட்டு பாருங்கள். அது 1100 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. ஸோ நம்ம வந்து கால் பண்ணலாம் உங்களுக்கு கன்ஃபார்மாக பார்த்தோன்னா 1100 கிரெடிட்ஸ் மேலே இருந்தால் வந்தாலும் உங்களுக்கு இல்லை கால் பண்ணவே முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தா மேலே 2 நம்பர் பார்த்தா உங்களுக்கு காட்டுது. ஸோ அது என்ன நம்பர் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பார்த்தா ஒரு நம்பருக்கு வந்து கால் பண்ணி ஃபஸ்ட் நம்ம இந்த ஆப்பில் நம்ம டெஸ்ட் பண்ண நம்பர் தான் பார்த்தீங்கன்னா அந்த 2 நம்பருமே. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன்லேருந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபோன் தான் பார்த்தீங்கன்னா நான் இப்போ கால் பண்ண போகிறேன். ஸோ நான் அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் நான் கால் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே தான் வந்துச்சு கிரெடிட்ஸ் வந்துன்னா அது ஒரு நிமிஷத்துக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1100 கிரெடிட்ஸ் வந்து நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேலே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ கால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கால் ப்ராசஸிங்கில் இருக்குது. ஸோ நம்ம வந்து மைக் வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கேட்குது. நம்ம அலோ கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்தோன்னே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே நமக்கு நம்பர் காட்டும். ஸோ இவங்களுக்கு வந்து என்ன நம்பர் காட்டினா இந்த ஃபோன் அதாவது நமக்கு சிம்மே பார்த்தா கைட்டிடும். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது நம்பர் தான் பார்த்தீங்கன்னா இருந்ததுன்னா காட்டும். ஸோ நான் வந்து கட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ கட் ஆகினா அதுலேயும் பார்த்தீங்கன்னா கட் ஆகிடுச்சு. ஸோ மறுபடியும் நான் கால் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ நம்ம அட்டன் பண்ணால் மட்டும் தான் நமக்கு வந்து கிரெடிட்ஸ் பண்ணால் நமக்கு போகும். ஸோ மற்றபடி பார்த்தா நமக்கு கிரெடிட்ஸ் பண்ணால் அப்படியே தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் நம்ம மிஸ்ட் கால் கொடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி ஸோ கால் போகுது. ஸோ அந்த ஃபோனை மட்டும் ஒன்று கட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ தான் மறுபடியும் கட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் உங்களுக்கு பார்த்தா இந்த ஃபோன் பார்த்தா உங்களுக்கு அட்டன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ கால் பார்த்தீங்கன்னா போகுது. ஸோ கால் வரணும்னா ப்ராசஸிங்கில் இருக்குது. ஸோ இப்போ கால் வரும் பாருங்கள். கால் வந்துச்சு. ஸோ நான் அட்டன் பண்ணுறேன் பாருங்கள். பார்த்தா அட்டன் பண்ணிட்டேன். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காலிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸோ 00 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மாறிடுச்சு. நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா நம்மளால் பார்த்தீங்கன்னா பேசிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம ரெண்டுத்தில் எதில் பேசலாம்னு பார்த்தீங்கன்னா சேம் அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் பேசுகிற மாதிரி தான். சரி நான் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் பாருங்கள். ஹலோ. ஸோ நான் ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆன் பண்ணியிருக்கேன். ஹலோ ஹலோ ஹலோ
ஹலோ கேட்குதா? ஹலோ. ஸோ பாருங்கள், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபோனில் தான் பார்த்தீங்கன்னா பேசுகிறேன். ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா கேட்குது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா காலிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு 30 செகண்ட்ஸ்க்கு மேலே நமக்கு டைம் வந்து போகும்போது நமக்கு வந்து இன்சஃபிஷியன்ட் சொல்லி பார்த்தீங்கன்னா வரும். நம்ம ஓகே கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து கரெக்டாக 1 மினிட்ஸ் வரும்போது நமக்கு வந்து கால் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா கட் ஆகிடும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கட் பண்ணாலும் சரி தான். ஸோ இல்லைனா அதுவும் பார்த்தீங்கன்னா கட் ஆகிடும் பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா கட் ஆகிடும். ஸோ பாருங்கள், நமக்கு முன்னாடி டைம் ஓடிட்டுருக்கு. ஸோ கரெக்டாக 51 மினிட்ஸ் வரும்போது தான் அதுவே அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா கட் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம கிரெடிட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 0க்கு வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளால் பார்த்தீங்கன்னா சிம்மே வந்து பார்த்தா இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளால் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணிக்க முடியும். ஸோ சிம் தேவையில்ல நமக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நமக்கு அதாவது நெட்வொர்க் அதாவது நமக்கு என்னன்னா நெட் தேவை. ஸோ அது மூலியமாக அதாவது இன்டர்நெட் மூலியமாக நம்மளால் பார்த்தீங்கன்னா ஃபோன் தான் பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சாரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே பார்த்தீங்கன்னா லைக் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அது பாதியாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ சப்ஸ்கிரைப் இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி அது வேலை பார்த்தீங்கன்னா பெல் பட்டன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லாரும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.